ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 days அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வீடியோக்கு வந்திருக்கிறேன். அந்த இவ்வளோ நாளும் என்ன தேடி இருந்தீங்களா தெரியாது. தேடி இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு நான் கொஞ்ச நாள் உடம்பு துப்புரவா இல்லாமல் போயிட்டு இருந்தேன். லாஸ்ட் 2 வீடியோக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்து தான் இப்போ நான் சரியாக வந்திருக்கிறேன். அண்டு கோயிலுக்கு போன டைம் நான் விரதம் இருந்து போனேன். நான் அதனால் அந்த தண்ணி சரியாக குடிக்கல, அப்புறம் கடல் காற்று நைனாதீவு போகிறேன்ட்டு. ஸோ உடம்பு நார்மலாக ஹீட் ஆகி வீட்டை வேற ரொம்ப ஃபீவர். அப்போது 3 நாள் ஃபீவர்ன்ட்டு சும்மா டேப்லெட் போட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா அந்த டைம் நான் சாப்பிடலை, தண்ணி குடிக்கல. ஸோ உடம்பு ஓவர் ஹீட் ஆகி அனல் ஃபிஷர் ஆகிட்டு ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்து அதை சரி பண்ணி இப்போ நான் ஓகே, ஃபுல்லாக ஓகே. கொஞ்ச நாள் ஒரு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவோம், டாக்டரும் பேச்சு உடம்பு கவனிக்கிறது இல்லை போல இருக்கு அப்படி இப்படின்னு. ஸோ என் வீட்டுக்காரர முறையை சொல்லி அதனால் ஒரு கொஞ்ச நாள் இந்த வீடியோவுக்கு நான் கொஞ்சம் இடைவெளி கொடுத்துட்டு என்னோட உடம்பை நான் கவனிக்க போயிட்டேன். அதனால தான் கொஞ்சம் இவ்வளோ நாள் வீடியோ போடலை. எல்லாருமே மன்னிச்சு கொள்ளுங்க. அண்ட் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கணும். அண்டு இன்றைக்கி தான் என் சேனலுக்கு வரீங்கன்னா நான் காயத்ரி. மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஓலண்ட் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். அண்டு ரொம்ப நாள் உங்களுக்கும் வீடியோ போடலை, கண்டென்ட் கிடைக்கல, யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த இடையில ஸ்டாப் ஆகிட்டு ஸோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஓகே கோயிலும் துவங்கிட்டு பக்கத்தில் ஒரு சத்துமா இருக்கோ தெரியலை, உங்களுக்கு கேட்குதோ தெரியலை. ஸோ நாளைக்கு கோவில் கடைசி. ஸோ நாளைக்கு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வரும், எடுப்பேன். அது வரும் 2 நாளைக்கு அப்புறம். அண்ட் இப்போ ரொம்ப நாளைக்கு முதல் எடுத்தேன், இந்த சித்திரை மாதம் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அண்டு அது ஃபுல்லாக நான் அதை ஃபுல்லாக அந்த என்ன சொல்கிறேன் அந்த அந்த வீடியோ சம்மந்தமாக எல்லாமே ஃபுல்லாக நிறைவேறினதுக்கு அப்புறம் வீடியோ போட முடியுது. அண்ட் இன்னும் அது நிறைவேறலை. அதனால கொஞ்சம் அது கொஞ்சம் டைம் இருக்குது, அதுக்கு ஒரு கொஞ்சம் பருவம் இருக்குது, பருவ காலங்கள் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. ஸோ அது முடியும் முதல் நான் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணிவிட்டு போடுவோம்ன்ட்டு நான் வந்திருக்கிறேன். அதனால் சித்திரை மாதம் எடுத்த வீடியோவை கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் போடுறேன். அண்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இன்னொரு ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வேணும், ஒரு 1000 சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லவ்வுக்கு உங்களோட அன்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ஸோ இதான் பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நான் வர முடியலை. ஸோ நான் இப்போ நல்லா இருக்கிறேன், எல்லாருமே நல்லா இருங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாருமே இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக உடம்பை காணிச்சுக்கோங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க அனல் ஃபிஷர் ஆனால் அப்படி இப்படின்னு என்ன சொல்கிறது, கொஞ்சம் தயக்கம் வெக்கம் அதுலையெல்லாம் சில பேர் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் சொல்ல மாட்டாங்க. அண்ட் உடம்புல சின்ன மாற்றம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் அது என்னன்னு தெளிவுபடுத்தி உங்களோட மனசு கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, அந்த மனசையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி மைண்டையும் தெளிவுபடுத்துங்க. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. அப்புறம் நச்சீரக தண்ணி அதான் நான் இப்போ இல்லாங்க எடுத்து வச்சுக்கிறேன். நச்சீரக தண்ணி டெய்லி குடிக்கிறேன்னா. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அது சாப்பிட்றது, நிறைய வாட்டர் குடிக்கிறேன். ஒரு 3 லிட்டர் வாட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கணுமா, அதனால் அதையும் குடிக்கிறது. ஸோ இப்போ கொஞ்சம் உடம்பு எனக்கு ஓகே இறக்கி இதை நான் மெயின்டைன் பண்ணணும். நான் உடம்பு காணிக்கிறது இல்லை, இந்த வீடியோ எடுக்கிறது எடிட்டிங்கால் சரியான நித்திரையில் உடம்பு கவனிக்கிறது இல்லை. ஸோ அப்படி நீங்களும் போல பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ நாங்கள் ஊறுகாய் செய்ய போகிறோம். ஊறுகாய் எல்லாருக்குமே பிடிக்கும். பழைய கஞ்சிக்கு சாப்பிடலாம், அண்டு மரக்கறி சாப்பாடு சாப்பிடலாம், நிறையத்துக்கு சாப்பிடலாம். ஊறுகாய் அவ்வளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஊறுகாய் பிடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், பிடிக்காதவங்க எப்படி பண்ணுறன்றதை நான் ஒரு வீடியோவை போட்டுக்கிறேன். அண்டு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி பண்ணுறேன்னு நீங்களும் பாருங்கள். அண்ட் செம்ம வெயிலாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் நல்ல காய் இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகே பார்க்கலாம். 2 கிலோ லெமன் வேண்டினது. இதில் நாங்கள் இன்றைக்கி ஊறுகாய் போட போகிறோம். வெயில் சரியான வெயில் அடிக்குது, கழுவித்தான் ஊறுகாய் போடணும். இவ்வளோ செம்மறியாடு பார்த்தீங்களா, தேசிக்காக வந்து செம்மறியாடு. பாங்க குட்டி என்ன விட ஒரு குட்டி தானே மாட்டியலா, அவனுக்கு ஒன்றும் விளங்கலையம்மா. எனக்கு அடியான் தருவான் குட்டி கேட்டா. சின்ன சின்ன குட்டி குருவெல்லாம் நிற்குது அங்கே வேறுங்களேன். சும்மா வெயில். பா நீ என்ன பார்க்குற? பா 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 வாரியா? இவ்வளோ குட்டி எவ்வளோ செம்மறியன்னு பார்த்தீங்களா?
நான் தேசிக்காக அளவை கொண்டு வந்துட்டு அது பங்கென கிடக்குது. நான் செம்மறியாட்ட பார்த்துட்டு நிற்கிறேன். அந்த நிற்கிறார் இடையர், ஆடு மேய்ப்பவர் இடையர். இந்த நிற்கிறார் பார்த்தீங்களா? ஐயா இருக்குல்ல. ஆடு கத்துற மாதிரி கிடக்கம்மா. ஒரு ஒன்று நாளும் கத்து ஏதோ பெருசு பெருசா ஏதோ பே கத்துட்டு ரெண்டு ஆடும் பாக்குதானே அம்மா. ஏதோ வித்தியாசமா உண்டு கத்துதாண்டு. என்ன பாக்குது சுடு சரியா? ஊறுகாய் கேப்பா அரைச்சு கிடக்கு. முதல் ஊறுகாயை கழுவுவோம். ஊறுகாய் போட்டு வச்சா செம்மையா இருக்கும். பழைய கஞ்சி, மரக்கறி சாப்பாடு, அதுகளுக்கு விரத காலங்களில் சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். வெயில் வரைக்குது தானே, இனி சித்திரை மாதம் வரப்போகுது தானே, சரியான வெயில். மனுஷர் இருக்கவே முடியாது, அவ்வளோத்துக்கு வெயில். ஓரளவு வெயிலையும் தாங்கலாம், ஓரளவு மழையும் தாங்கலாம். எல்லாம் அதிகமான எரிச்சலாக இருக்கு. ஆடு கத்துதில்ல பார்த்தீங்களா? வடிவா கழுவணும். ஒரு லெமனை வடிவ கழுவினாத்தான் மண்ணுகள் இருக்காது. இப்படி எல்லாத்தையும் கழுவி எடுப்பேன் போறவங்க வாரன். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இந்த ஓடுது, இந்த ஓடுது. வேலி கால எடுக்கிறேன் நான், பாத்தீங்களா? என்னம்மா ஆறு நாங்க மேய்கிறது சினேதமா? இங்க பாருங்களேன், கண்ட குட்டியம்மா. யாரு அங்கால மேய்தண்டா இதை பாருங்க, பாக்குற வடிவே. என்னம்மா இதன் எல்லாம் 4 துண்டா வட்டி. அதுக்காக துண்டா பிடிக்கிறது இல்லை, சும்மா கோடு போடுறேன்னு சொல்லி நம்ம இல்லை. அதே மாதிரி 4 துண்டா வட்டி காய விடணும். கழுவியாச்சு. காலில் தண்ணி அள்ளி ஊற்ற ஆசையாக இருக்குது அந்த வெயிலுக்கு. பக்கடி தண்ணி தானே, வடிவா அள்ளி ஊற்றலாம். அம்மா வட்டி காட்ட போகிறா. என்னம்மா? கருப்பு எல்லாத்தையும் வட்டி காடு. சரி, ஓகே. அதே நான் அப்படி வரானே, தேசி கேசில் அது அப்படி அடையாளம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் மீன் இல்லை மேடம். அப்படியே நின்றுட்டா அப்படி வெட்டு. அப்படி அப்போ நல்லா காயுமா? தூளுப்பு போட்டா காய விடணும். விசிக்கி கொஞ்சம் கொடுத்து விடு. யாருக்குமா? விசிக்கி லண்டனுக்கு. அதான் அப்படி வெட்டு. ஓகே, நான் வெட்ட போகிறேன். இனி வெட்டும்போது தான் கணக்கு எடுக்கிற மாதிரி கிடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி தான் வீடியோ எடுக்கிறேன். நான் அம்மா வேலை செஞ்சிட்ருக்கிறேன், நான் வெட்டிட்டு இருக்கிறேன். அதில் 2 கையுமே வேலையில் இருக்கிறதால வீடியோ எடுக்க முடியலை. ஓகே, வெட்டி முடிச்சுட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஓகே, ஃபைனலி வெட்டி ஆச்சு. பார்த்தீங்களா அவ்வளோ வந்திருக்குன்னு. கையெல்லாம் லெமன் ஜூஸ். அம்மா தூளுப்பு கொண்டாங்க, தூளுப்பு கொண்டாங்க. என் கையில் போடுங்க. இதுக்காக போடுவோம், இதுக்கே போடுவோம். என் கையில் போடுங்க. பிறகும் போட தானே வேணுமே. காணுமா? அவ்வளவுதான், முடிஞ்சது. இனி நாங்கள் வெயிலுக்குள்ள காய வைக்க போறோம். எத்தனை நாள் காயணுமாம்மா? அப்படியே ஒரு கிழமை காயணும் மேடமா. எங்க வைக்க போறோம் தெரியுமா? ஆட்டுக்கொட்டிலுக்கு மேலே இதில் தான் வைக்க போறோம்.
வச்சாச்சு. நீ காகங்கள் என்ன மாதிரி தெரியல, பார்ப்போம். இன்னைக்கு 2வது நாள் ஊறுகாய். இப்போ நேற்று வச்சதுக்கு நீ தான் திறக்கிறேன். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இந்த ஃப்ரெஷ் இல்லாம கொஞ்சம் காஞ்ச தன்மையில இருக்குல்ல. இன்றைக்கும் காய விடணும். இன்றைக்கு இல்லை, இன்னும் ஒரு 1 வீக் அப்படி காய விட்டா தான் நல்ல பதத்துக்கு வரும். நம்ம காய விடுவோம் இன்றைக்கும். ஓகே, போவோம். நல்ல வெயில் வரைக்குது, காய விடுவோம். நேத்திய மாதிரி வெயில் பார்த்தீங்களா? காலங்காத்தாலே இவ்வளோ வெயில் அடிக்குது, சரியான ஹீட்டாக இருக்கு. டே 2 தூக்கி வச்சாச்சு மேலே காயட்டுக்கும். இப்படித்தான் இப்போ ஊறுகாய் இருக்குது, நல்லா காஞ்சு இருக்குது. இப்படி பார்த்தீங்களா? ஒரு பாக்ஸுக்கு போட்டு நாங்கள் வச்சிருக்கிறோம் இப்படி. ஸோ இதுக்குள்ளே இனி லெமன் எல்லாம் நல்லா புளிஞ்சு விட்டு ஒரு கண்ணாடி போத்துலுக்குள்ள இது மாற்றணும். இது என்னடா வெள்ளை வெளியாக இருக்குன்னு வச்சுக்காது, எங்கே அந்த உப்பு போட்டு செஞ்சோமில்ல, அதால் அது வெள்ளை வெளியாக இருக்கு. நல்ல வாசமாக இருக்குது. அப்படித்தான் இருக்கும். தான் ஊறுகாய் முதலாவது. இனி இதுக்குள்ள உப்பு இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 லெமன் இதுக்குள்ள புளிஞ்சு விட்டுட்டு கண்ணாடி போத்தல் இருக்குல்ல அதுக்குள்ள வைக்கணும். அண்ட் அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கு வீடியோ. அண்ட் ஃபுல் இது ஊறுகாய் ஆகி அது சாப்பிடும்போது நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஒன்றுமில்லை, இதுக்குள்ள ஒரு 10-20 லெமன் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் புளி இருக்குல்ல அதுவும் போட்டுட்டு வடையாக மூடி விட்டால் அது ரொம்ப நாளைக்கு, இது கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும் இந்த ஊறுகாய். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லா. ஸோ எல்லாருமே பெரும்பாலும் ஊறுகாய் விரும்புவாங்க. வடகம் அதில் செய்யும்போது நான் காண்பிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு இவ்வளோ தான் வீடியோ. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ அண்டு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, கோயில் டே. ஸோ அது இன்னொரு வீடியோ சூப்பராக வேறு நாளைக்கு அப்புறம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி எப்போயுமே என்னைய சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்க மட்டுக்கும். பாய் பாய், எல்லாரும் சேஃபாக இருங்க. பாய்.